கோவை புளியகுளம் விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதிகாலை முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் மோகன் இணைகிறார். மோகன், தற்போது பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறதா? எப்படி விநாயகர் சதுர்த்தி விழா அங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது? விநாயகர் பிறந்த நாளை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகின்றார்கள். கோவையில் மிக முக்கியமாக புளியகுளம் விநாயகர் கோயிலில் இந்த விழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த வருடமும் காலை அதிகாலையிலேயே பல்வேறு அபிஷேகங்களுடன் இந்த விழா என்பது தொடங்கியிருக்கிறது. புளியகுளம் விநாயகரை பொறுத்தவரையில் அருள்மிகு முந்தி விநாயகர் ஆலயம் என்ற பெயரில் இங்கு விநாயகர் அமைக்கப்பட்டு தொடர்ந்து வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ராஜ அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. 2 டன் மலர்களாகவும் 50 கிலோ சந்தன காப்புடனும் இந்த ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு தொடர்ந்து வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. பக்தர்கள் அதிகாலை முதலேயே இங்கு ஏராளமானோர் திரண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நாம் பக்தர்களோடு பேசுவோம். வணக்கம். இப்போது விநாயகர் சதுர்த்திக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, வழிபாடு பண்ணிக்கீங்க, என்ன மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க? இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன? இந்த வழிபாடு அப்படின்னாலே விநாயகர் சதுர்த்தி இங்கே சிறப்பாக தான் இருக்கும். எப்போவுமே இதோட அலங்காரம் ஆகட்டும், இங்கே வரவங்களுக்கு பார்க்கறதாகட்டும், எல்லா விஷயமுமே இங்கே சிறப்பாக தான் இருக்கும். எல்லா விதத்துலேயுமே இங்கே நல்லா தான் சார் இருக்கும். எங்கெங்கேயோ இருந்து வேண்டுறவங்களும் இருக்காங்க. வேண்டுதல் வச்சு அது நடக்கிறதும் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பாருங்க விநாயகர். என்ன வேணாலுமே அது நடக்கும். இப்போ பக்தர்களுக்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்குது? என்ன மாதிரியான ராஜ அலங்காரத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு? பக்தர்களுக்கு எல்லா விதமான நன்மை ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்னதானமும் நடைபெறுகிறது. எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானுக்கு அதிகாலையில் கணபதி ஹோமம், அதனைத் தொடர்ந்து மகாபிஷேகமும் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்று பலவிதமான மலர்களினாலே 2 டன் எடை கொண்ட மலர்களினாலே அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டு 5:30 மணி அளவிலே மகா தீபாராதனை நடைபெற்றது. அதிலிருந்து பக்த பெருமக்கள் அலையாக திறந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல விநாயகர் சன் டிவி பார்த்து இருக்கக்கூடிய பக்த பெருமக்களும் திருக்கோவிலுக்கு வந்திருந்து விநாயகர் பெருமானை தரிசித்து விநாயகருடைய திருவருளை பெற்றுயுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம். பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இரவு 11 மணி வரை நடை திறந்து இன்று நாள் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக விநாயகர் வழிபடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.